பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல மீனா வந்து செந்தில எழுப்புறாங்க. பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செந்தில் வந்து எந்திரிக்கிற மாதிரி இல்ல. மீனா வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா செந்தில் எந்திரிச்சு எனக்கு டீ வேணும்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவ்வளவோ எழுப்புனேன். நீங்க எந்திரிக்கல. நீங்க டீ குடிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாவும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து டிஃபன் பரிமாறிட்டு என் பையனுக்கு செஞ்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அத்தை அவருக்கு வீட்ல சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரு உனக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கிளம்புறாங்க. ஆஃபீஸ்க்கு கூட உனக்கு லஞ்ச் நானே ப்ரிப்பேர் பண்ணி தரேன் செந்திலுக்கும் கூட அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் வந்து நீ என் பொண்ணு மீனாக்கு வந்து எவ்வளோ நாளும் செய்யணும் உன் பையனுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கக்கூடாது அவனுக்கு திமிரு அதிகமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து போனதுக்கு அப்புறமா அரசி கேட்குறாங்க எங்கள் அண்ணாக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்தீங்களான்னு கேட்டால் இல்லை உங்கள் அண்ணனுக்கு வந்து கொழுப்பேறி போச்சு அவர் சாப்பிடாம கிடக்கட்டும் அப்போ தான் அவருக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் கடையில் வந்து எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு ஒரு வேலையை அவசரமாக வெளியே போயிடுறாங்க. அப்போ நம்ம சரவணன் தான் வெளியே உள்ள டெலிவரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பழனி மாமா நம்ம கூட வந்தாருன்னா இவர் வந்து கல்லால் கை வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாண்டியன் அந்த டைம் கரெக்டாக வந்துடுறாங்க. என்னாச்சு நீ போலையாடா அவன் ஒத்தையில மட்டும் எப்படிடா டெலிவரி பார்த்துப்பான் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பழனியும் திட்டி அமுச்சு விடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.